அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே. 21/3/2026 அருமையான சனிக்கிழமை ரம்ஜான் தினம். உலகளாவிய இஸ்லாமிய அன்பர்கள் அனைவருக்கும் இனிய ரமலான் தின நல்வாழ்த்துக்கள். அருமையான ஒரு பாடல் முகமது பின் துக்ளக் படத்துல வரும். நீ இல்லாத இடமே இல்லை, நீதானே அன்பின் எல்லை, அல்லா 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 அல்லா. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அந்த பாட்டு. அதான் MS விஸ்வநாதன் அவருடைய வாய்ஸ்ல வரும். உடலுக்கு 9 வாசல், மனதுக்கு 80 வாசல். இந்த வார்த்தைகள்லாம் அப்படியே அந்த பாட்டை கேட்டீங்கன்னு வச்சிங்களேன், அப்படியே அதில் அப்படியே ஆரம்பிப்பார். அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு அப்படியே அந்த பாட்டு அப்படியே ஆரம்பிச்சு வேற லெவலில் அந்த பாட்டு அப்படியே போயிட்டே இருக்கும். நீங்க அதில் நாகூர் அனிபாவோட பாட்டு, தேடும் என் நெஞ்சங்களில் குடியிருப்பவன், தேடாத மனிதருக்கும் உணவளிப்பவன், வாஞ்சையோடு யாவரையும் பார்க்கின்றவன், எண்ணங்களில் இதயங்களில் வாழ்கின்றவன். அருமையான பாடல். நீங்க நாகூர் அனிபா வாய்ஸ்லயும் இந்த பாட்டை என்னால் மறக்க முடியாது. அதே போல முகமது பின் துக்ளக் அந்த படத்திலேயே அந்த பாட்டை மறக்க முடியாது. அல்லல் படும் மாந்தர்களே அயராதீர்கள், அல்லாவின் பேரருளை நம்பி நில்லுங்கள் அப்படின்பர். அதனால ஆண்டவனின் பேரருளை நம்பி நிற்போம், வாழ்க்கை வளமாக இருக்கும். உலகளாவிய இஸ்லாமிய அன்பர்களிடம் சமத்துவம் பாராட்டுவோம். எல்லாருக்கும் 10 மாசம் தான், எல்லாத்துக்கும் 10 விரல் தான். மதங்கள் எல்லாம் மனிதன் கண்டுபிடித்தது, இறைவன் கண்டுபிடித்தது அல்ல. மதம் என்பது மனிதனுக்கும் சரி யானைக்கும் சரி ஒரு லெவலுக்கு மேல பிடிக்க கூடாது. பிடிச்சு போனா பிரச்சனை தான். அதனால மனிதர்களாக வாழ்வோம், மதங்களை தூக்கி எறிந்து விட்டு மனிதனாக வாழ்வோம். ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள். இந்த ரம்ஜான் பண்டிகையில நம்ம அப்பாஸ் அண்ணனுக்கும் நம்ம அப்சாலிக்கும் நான் ரம்ஜான் வாழ்த்துக்கள் தெரிவிக்க ஆசைப்படுறேன். அதே போல நம்ம இப்ராஹிம் அவர்களுக்கும் நம்மளுடைய தம்பி திருநெல்வேலி இப்தார் அவர்களுக்கும் ரம்ஜான் வாழ்த்துக்கள் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இன்னும் நிறைய இஸ்லாமிய அன்பர்கள் என்னோட பயணிக்கிறீங்க. டக்கு டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது, யாரும் கோச்சுக்கிறாதீங்க. இந்த ரம்ஜான்ல உங்களுடைய இஸ்லாமிய நண்பர் யார் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. அவங்க உங்களுக்கு எந்த வகையில் உதவி செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் சந்தித்த என்னுடைய முதல் இஸ்லாமிய நண்பர் திரு ரேஸ்மா அவர்கள். என்னால் மறக்க முடியாத என் அக்கா. அவங்க இன்னைக்கு இந்த உலகத்தில் இல்லை. பட் ஆனால் பல நாள் அவங்க கையில் நான் சோறு தின்றுருக்கேன், பல நாள் அவங்க கையில் நான் பிரியாணி சாப்பிட்ருக்கேன். என்னால் மறக்க முடியாத ஒரு ஆன்மா திரு ரேஸ்மா அவர்கள். நீங்க உங்களுக்கு இந்த மாதிரி யாரா இருக்காங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. உங்க இஸ்லாமிய நண்பர்களை பற்றி நீங்க எனக்கு தெரிவிங்க. 21ஆம் தேதி திருச்செங்கோட்டில் நடைபெற இருக்கக்கூடிய 30வது ஆண்டு ஜோதிட கருத்தரங்கில் ஜோதிட ஜாம்பவான் ஐயா தங்கபாண்டியன் அவர்களுடன் இணைந்து அடியேன் ஒரு சிற்றுரை ஆற்ற இருக்கிறேன். அன்பர்கள் அனைவரும் அங்கே வர வேண்டும். நாம் அனைவரும் ஒன்றாக சந்திப்போம். வாருங்கள். வாங்க. திதியோகம் கரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம். அதிகாலை 4:28 வரைக்கும் தோதியை, அதன் பின்பு திருதியை. அதிகாலை 4:12 வரைக்கும் ரேவதி, அதன் பின்பு அஸ்வினி. இரவு 8:58 வரைக்கும் மகேந்திரம் என்கிற ஐந்திரம் நாமயோகம். ஐந்திரம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் திருவாதிரை, யோகி ராகு, அவயோக நட்சத்திரம் பூராடம், அவயோகி சுக்கிரன். வைத்திருதி நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் புனர்பூசம், யோகி குரு, அவயோக நட்சத்திரம் உத்திராடம், அவயோகி சூரியன். அதிகாலை 4:28 வரைக்கும் கௌலவ கரணம் சனி பகவான், அதன் பின்பு மாலை 3:27 வரைக்கும் தைத்துளை கரணம் சுக்கிரன், அதன் பின்பு கரசை கரணம் சந்திரன். நண்பர்களே, வாங்க கிரக சூழ்நிலைகளை பார்க்கலாம். குரு மிதுனத்துல, கேது சிம்மத்துல, புதன் செவ்வாய் ராகு எல்லாரும் கும்பத்துல, சூரியன் சுக்கிரன் சனி 3 பேரும் மீனத்துல, சந்திரன் மேஷத்துல. வாங்க நண்பர்களே, 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவச்சி ராசி பலன்களை பார்க்கலாம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசிரிசம். உங்களுடைய பக்ஷி வல்லூர் இன்று படுபட்சி. முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம். இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள், இறைவனை வழிபடுங்கள். முக்கியமான வேலைகள் முக்கியமாக ஏதேனும் துவங்குவதாக இருந்தால் படுபட்சி நாட்களில் செய்ய வேண்டாம். ஸோ அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய நாட்களில் பார்த்துக்கலாம். அன்றாட செய்யக்கூடிய வேலையை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருங்க. உங்கள் கடமைகளை செய்வதற்கு உங்களுக்கு எந்த விதமான தடையும் இல்லை. திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம். உங்களுடைய பக்ஷி ஆந்தை. முதல் ஜாமம் உங்களுடைய பறவை அரசு வேலையில் இருக்கிறது. 100% வெற்றி. எடுக்கக்கூடிய காரியம் ரொம்ப அருமையாக வெற்றி பெறும். காலையில் ரொம்ப ஒரு அருமையான வேலையில் துவங்கியிருக்கு. அடுத்த 2 ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. அதனால் அடுத்ததாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த ஜாமத்திலேயே திட்டமிடுங்கள். 2ஆம் ஜாமம் தொழில் 25% வெற்றி. 3ஆம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 4ஆம் ஜாமம் ஊன் உங்களுக்கு 75% வெற்றி. 5ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 6ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 7ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை அரசில் இருக்கிறது. எடுக்கக்கூடிய காரியம் 100% வெற்றி பெறும். முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் உட்காந்து பிளான் பண்ணுங்கள். 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 9ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை 50% வெற்றி. 10ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி.
பிரம்ம முகூர்த்தம் இதில் நம்ம போய் முக்கியமான வேலை செய்யலாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை செய்ய வேண்டாம். ஏன்னா பறவை துயில் இருக்கும்போது பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பான ஒரு விஷயத்தை உங்களுக்கு கொடுக்காது. ஏதேனும் முக்கியமான காரியங்கள் இருந்தால் நீங்கள் விடுந்த பின்பு பார்த்து கொள்ளலாம். உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம். முதல் 2 ஜாமங்களுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை. இறைவனை வழிபட்டு விட்டு இந்த நாளை துவங்குங்கள். 3ஆம் ஜாமம் ஊன் உங்களுக்கு 75% வெற்றி. 4ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 5ஆம் ஜாமம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கிறது. உங்களுக்கு இந்த அருமையான மாலை வேலை உங்களுக்கு அரசு வேலையில் இருக்கிறது. முக்கியமான வேலை ஏதேனும் இருந்தால் இதில் துவங்குங்க. ஏன்னா இந்த அரசு வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த மாலை வேலை தான் வருது. திரும்ப பார்த்தீங்கன்னா நள்ளிரவு நேரத்துக்கு போயிடுது. அதனால் முக்கியமான வேலை இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப பெட்டர். 6ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 7ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 8ஆம் ஜாமம் அரசு 100% வெற்றி. 9ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. 10ஆம் ஜாமம் நடை பிரம்ம முகூர்த்தம் 50% மட்டுமே காரிய வெற்றியை கொடுக்கும். முக்கியமான வேலை இருந்தால் நீங்கள் முக்கியமாக செஞ்சே ஆகணும்னு தான் இந்த வேலையில் செய்யலாம். சிறப்பான வேலை வேண்டுமெனில் பிறகு பார்த்து கொள்ளலாம். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி. முதல் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 2ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 3ஆம் ஜாமம் நடை 50% காரிய வெற்றி. 4ஆம் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது. இந்த மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுக்கு இறைவன் கொடுத்த பொன்னான நேரம் இது. 100% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 6ஆம் ஜாமம் நடை 50% காரிய வெற்றி. 7ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 8ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கிறது. 100% காரிய வெற்றி. அரசு வேலை செய்ய இருக்கிறது. 10ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ஏதாவது வேலை செய்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் முன்னாடியே இந்த வேலையிலே துவங்கிடுங்க. நான் ஏர்லி மார்னிங் கிளம்பி போகணும், இல்லை இந்த நேரத்தில் நம்ம கிளம்பி போனோம், 1 மணி நேரம் முன்பாகவே நீங்கள் கிளம்பி போனாலும் பரவாயில்ல. ஆனால் நீங்கள் போகக்கூடிய காரியம் வெற்றி அடையணும், சிறப்பாக செல்லணும் அப்படிங்கிறதான் இதில் விஷயமே. திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி உங்களுடைய பட்சி மயில். முதல் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 2ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 3ஆம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது. 100% காரிய வெற்றி. அதன் பிறகு வரக்கூடிய 3 ஜாமங்களுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை. காலையில் உங்களுக்கு 3 ஜாமம் மிக சிறப்பாகவே இருக்கிறது. அதனால் இந்த நேரத்தை பொன்னான வேலையை பயன்படுத்துங்கள். 4ஆம் ஜாமம் துயில், 5ஆம் ஜாமம் 6ஆம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை. முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம். 7ஆம் ஜாமம் நடை 50% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 9ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 10ஆம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் மிக சிறப்பாக இருக்கிறது. எதை துவங்குவதாக இருந்தாலும் இந்த நேரத்தில் துவங்குவது மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துவிடும். இதுவரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவசி ராசி பலன்களை பார்த்தோம். வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர்.